ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பார்க்க போறது எக்லிப்ஸ் ஆஃப் இல்யூஷன் டாங்குவாவோட எபிசோட் 2 பார்ட் 2 தான். கதையில இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் என்ன, நேரடியா வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. எபிசோட் ஆரம்பத்துல அந்த பெண் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிடுறா. அந்த இடத்துல நிலவர அமைதியே ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி மாதிரி இருக்கு. அவ சொல்றா, இந்த ரகசிய இடத்துல இப்போ ஒரு பயங்கரமான வேட்டை நடக்க போகுது. சூரியன் மறையறதுக்குள்ள யாரு அந்த குயிமிங் செங்கோலை கைப்பற்றாங்களோ அவங்க தான் அடுத்த லீடர். அது மட்டுமில்ல, ஒரு மரண மாஸ் எச்சரிக்கையும் கொடுக்கறா. உயிருக்கு பயம் இருந்தா இப்பவே கையில இருக்கிற அந்த தாலிஸ்மேனை உடைச்சிட்டு ஓடி போயிடலாம். மத்த போட்டியாளர்கள் எல்லாம் பயந்து போய் உள்ள நுழையறப்போ நம்ம ஹீரோயின் யுன் வாங்ஷு அவளோட டீமோட ஒரு மாசான என்ட்ரி கொடுக்கறா. அந்த இடம் பார்க்க அவ்வளவு ரம்யமா அழகா இருந்தாலும் அங்க ஒரு பெரிய ஆபத்து ஒழிஞ்சுகிட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியும். உள்ள போன அடுத்த செகண்டே யுன் வாங்ஷு கண்ணாலேயே ஒரு சின்ன சைகை காட்டுறா. அவ்வளவுதான், அவளோட டீம்ல இருக்கிற அந்த 2 பேரும் ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. அங்க இருந்த மூன் செக்ட் ஆளுங்களை வெச்சு செஞ்சு கண்ணிமைக்கிற நேரத்துல எல்லாரையும் போட்டியில இருந்து எலிமினேட் பண்றாங்க. யுன் வாங்ஷுவோட திட்டமும் வேகமும் அங்க இருந்த மத்தவங்கள மிரள வைக்குது. எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அதிரடி ட்விஸ்ட். யுன் வாங்ஷு தன்னோட டீம்ல இருந்த அந்த 2 பேரையும் பார்த்து கூலா சொல்றா, உங்க வேலை முடிஞ்சது, இப்போ தாலிஸ்மேனை உடைச்சிட்டு நீங்க வெளியே போங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவ சொன்னது கட்டல. அவங்களையும் அனுப்பிட்டு இப்போ அந்த ரகசிய இடத்துல எதிரிகள் இல்லாத மைதானத்துல நம்ம ஹீரோயின் யுன் வாங்ஷு மட்டும் தனியா நிக்கிறா. சரி, இப்போ சீன் அப்படியே கட்டானா அங்க நம்ம லிங்ஃபெங் அவனோட 2 ஆட்களோட செம்ம திமிரா நடந்து வந்துட்டு இருக்கான். அவனோட அந்த ஆட்டிடியூட பார்த்தாலே தெரியுது அவனுக்குள்ள எவ்ளோ தலக்கணும்னு. அந்த குவீமிங் செங்கோல் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு, இந்த லார்ட் டைட்டில் எனக்கு தான் அப்படின்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள பின்னால இருந்து ஒரு மரண மாஸ் வாய்ஸ் கேக்குது. என்ன தம்பி, இவ்ளோ அவசரம்? அவசரத்துல செய்யற எந்த காரியமும் உருப்படாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் யுன் வாங்ஷு செம்ம ஸ்டைலா என்ட்ரி கொடுக்கறா. அவ முகத்துல இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ பார்த்தா ஏதோ ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டுதான் வந்திருக்கான்னு தெளிவா தெரியுது. இத கேட்டதும் லிங்ஃபெங்குக்கு நரம்பெல்லாம் புடைக்குது. வெறும் வெர்ச்சுவல் ரெம்ல இருக்கிற ஒரு சாதாரண பெண்ணுக்கு எங்களையே எதிர்க்க துணிச்சலா அப்படின்னு கத்துறான். தன் ஆட்களை ஓரம் போ சொல்லிட்டு, இருங்கடா இவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வாளை உருவிடிட்டு மின்னல் வேகத்துல யுன் வாங்ஷுவா அட்டாக் பண்ண பாயறான். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம ஹீரோயின் இப்போ பழைய யுன் வாங்ஷு இல்லையே. லிங்ஃபெங் பக்கத்துல வர்றதுக்குள்ள கண்ணிமிக்கிற நேரத்துல லைட்னிங் ஸ்பீட்ல மூவ் ஆகி அவ மேல ஒரு பவர் பேக்ட் வால் வீச்ச நடத்துறான். லிங்ஃபெங்கால அவளோட ஸ்பீட கணிக்க கூட முடியல. அடுத்த செகண்டே நிலதடுமாறி பின்னாடி போய் விழறான். யுன் வாங்ஷு அவனுக்கு மூச்சு விட கூட டைம் கொடுக்கல. சரமாரியா அடுத்தடுத்து கவுண்டர் அட்டாக்ஸ் பண்ண லிங்ஃபெங் அப்படியே ஷாக் ஆகி தடுமாறி நிக்கிறான். கடைசியில வாங்ஷு ஒரு மெகா ஸ்லாஷ் விட லிங்ஃபெங் காத்துல கால்பந்தாட்ட மாதிரி பறந்து போ தூக்கி எறியப்படுறான். இத தூரத்துல இருந்து பார்த்த அவனோட ஆளுங்க பயத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. மெதுவா எழுந்திருக்கிற லிங்ஃபெங், இதுதான் உன்னோட உண்மையான பலமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இனிமே இவளை நேர்மையா சமாளிக்க முடியாதுன்னு முடிவு பண்றான். வேற வழியே இல்லாம ஒரு தடை செய்யப்பட்ட ரகசிய மாத்திரைய வெளியெடுக்கிறான். அந்த டெமானிக் பில்ல டக்குன்னு முழுங்குறான். அவ்வளவுதான் கைஸ், அடுத்த செகண்டே அவன் உடம்புல இருந்து கருகருன்னு ஒரு பயங்கரமான டெமானிக் எனர்ஜி வெளியே வருது. சுத்தி இருக்கிற மரம் செடியெல்லாம் அந்த எனர்ஜியால கருகி சாம்பலாகுது. ஆனா இத பார்த்து நம்ம ஹீரோயின் பயப்படுவான்னு பார்த்தா ரொம்ப அசால்ட்டா, ஓ இதுதான் அந்த டெமானிக் எனர்ஜியா அப்படின்னு ஒரு நக்கலான சிரிப்போட கேக்குறா. லிங்ஃபெங் அந்த கருகருன்னு இருக்கிற டெமானிக் பவரோட வெறித்தனமா நம்ம ஹீரோயின் யுன் வாங்ஷு மேல அட்டாக் பண்றான். ஆனா நம்ம தலைவி சான்ஸே இல்ல. சம கூலா முகத்துல ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கூட மாறாம எல்லா அட்டாக்குகளையும் அசால்ட்டா பிளாக் பண்றா. லிங்ஃபெங் போடுற ஒவ்வொரு அடியும் அங்க இருக்கிற பாறைகளை எல்லாம் சுக்கு நூறா உடைக்குது. டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். ஆனா பாருங்க, இவ்ளோ கலைபரத்திலையும் நம்ம ஹீரோயின் மேல ஒரு தூசி கூட படல. அதுதான் கெத்து. சண்டை ஒரு கட்டத்துல உச்ச கட்டத்துக்கு போகுது. லிங்ஃபெங் தன் வாளை வச்சு ஒரு பயங்கரமான ஸ்விங் பண்றான். ஆனா நம்ம வாங்ஷு அந்த அசுர வேகத்துல வந்த வாளை வெறும் ஒரே ஒரு கையால தடுத்து நிறுத்துறா. அடுத்த செகண்டே இன்னொரு கையில தன்னோட ஸ்வாட் எனர்ஜியை எல்லாம் ஒன்னா திரட்டி இந்தா வச்சுக்கோன்னு ஒரே போடு.
அந்த பவர்ல லிங்ஃபெங் அப்படியே காத்துல தூக்கி வீசப்படுறான். நம்ம ஹீரோயின் அங்கேயும் விடல, அடுத்தடுத்து மல்டிபிள் அட்டாக்ஸ் பண்ணி லிங்ஃபெங்க மூச்சு திணற அடிக்கிறா. லிங்ஃபெங் எவ்வளவோ டிஃபென்ஸ் பண்ணி பார்க்கறான், ஆனா வாங்ஷுவோட ஸ்பீடுக்கு அவனால ஈடு கொடுக்க முடியல. திடீர்னு அவ மின்னல் வேகத்துல முன்னாடி வந்து ஒரு தரமான அல்டிமேட் ஐஸ் அட்டாக்க பண்றான். அந்த அடியில லிங்ஃபெங் அந்தரத்துல பறக்கறான். அவன் கீழே வர்றதுக்குள்ள வாங்ஷு காத்துலயே ஒரு மாஸ் கிக்க விடுறா பாருங்க, அதுதான் மரண அடி. அந்த மிதியில லிங்ஃபெங் வாயிலிருந்து ரத்தம் தெறிக்குது. அப்படியே வேகமா போய் ஒரு பெரிய பாறைய உடைச்சுக்கிட்டு பூமிக்குள்ள சொருகிடுறான். இத பார்த்த அவனோட பசங்க அப்பான்னு பதறி போய் ஓடி வராங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு, நம்ம கிட்ட இருக்கறதுலயே இவதான் மிக பயங்கரமான ஆளுன்னு. அவங்களோட மெயின் டார்கெட்டே அந்த குவேமிங் செப்டரை திருடுறதுதான். அதனால லிங்ஃபெங்க அப்படியே கைவிட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. பூமிக்குள்ள சுருதி கிடக்கிற லிங்ஃபெங்க பார்த்து நம்ம யுன் வாங்ஷு செம்மையா கேலி பண்றா. யோ லிங்ஃபெங், நீ 60 வருஷத்துக்கு முன்னாடியே வர்ச்சுவல் ஸ்டேஜுக்கு வந்துட்ட. ஆனா இந்த 60 வருஷத்துல 1 இன்ச்சு கூட முன்னேறல பாத்தியா, நீ ஒரு உருப்படாதவ அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறா. அப்படியே அவளோட மைண்ட் பழைய நினைவுகளுக்குள்ள வாங்ஷுவின் கண்கள் லேசாக மூடித் திறக்க காட்சிகள் மாறுகின்றன. 60 ஆண்டுகளுக்கு முன்பு இதே லிங்ஃபெங் அவளது குடும்பத்தை அழித்த அந்த இரத்தக்கரை படிந்த இரவு அவளது நினைவுக்கு வருகிறது. அன்று அவனிடம் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்த அதே யுன் வாங்ஷுதான் இன்று அவனை தன் காலுக்கு கீழே வீழ்த்தி நிற்கிறாள். அந்த பழைய வலிதான் அவளுக்கு இந்த அசுர சக்தியை கொடுத்துள்ளது. அடி வாங்கி உடம்பெல்லாம் ரத்தத்தோட கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி எழுந்து நிக்கிற அந்த லிங்ஃபெங் இப்போ பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கான். அவனால நம்பவே முடியல. 60 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்படின்னா நீ யாரு? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு பதற்றமா திக்கி திணறி கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் யுன் வாங்ஷு ஒரு மர்மமான மரண சிரிப்போட சொல்றா, என்னடா அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? என் முகத்தை கொஞ்சம் நல்லா க்ளோஸ் அப்ல உத்துப்பாரு, நான் யாருன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு வேட்டையாடுற புலி மாதிரி மெதுவா அவன் பக்கத்துல நடந்து போறா. லிங்ஃபெங் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க வாங்ஷுவோட முகத்தை உத்து பாக்குறான். பார்த்த அடுத்த செகண்ட் அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஹார்ட் பீட்டே நின்னுடுச்சு. அவனோட கண்குள்ள மரண பயம் தெரியுது. இது நீயா? இல்ல, இது கண்டிப்பா நிஜமா இருக்க முடியாது, நீதான் அப்பவே அப்படின்னு வார்த்தைகள் முழுசா வராம செம்ம ஷாக் ஆகி அலறான். 60 வருஷத்துக்கு முன்னாடி இவனே கொன்னுட்டதா நினைச்ச அதே பொண்ணு இப்போ ஒரு பழிவாங்கும் தேவதையா முன்னாடி வந்து நிக்கிறா. இப்படி ஒரு அதிரடி ட்விஸ்டோட பயங்கரமான சஸ்பென்ஸ்ல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கைஸ், அந்த ரகசியம் என்ன? நம்ம யுன் வாங்ஷுவுக்கும் லிங்ஃபெங்குக்கும் அப்படி என்னதான் முன்விரோதம்? 60 வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி தெரிக்க விடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலோட அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் நோட்டிபிகேஷன் உங்களை தேடி வரும். சீக்கிரமே ஒரு தரமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.